தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அந்த பொம்பளை வேற உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு என்னமோ சங்கடமா இருக்கு. எனக்கும் உன் வயசுல ரெண்டு பசங்க இருக்காங்க. உன்னை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. பாலும் பிஸ்கட்டும் தரேன், சாப்பிடுறியா? ஏன் தம்பி பேசாம முகத்தை திருப்பிக்கிற? பேசு தம்பி. இங்க பாரு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. கோபம் கூட வர மாட்டேங்குது. அதான் ஒண்ணும் சொல்லாம உட்கார்ந்திருக்கேன். நீ ஒண்ணும் எனக்கு பாவம் பார்க்க வேண்டாம். உன் வேலை ஏதோ அத பாரு. என்ன தம்பி இப்படி பேசுற? உங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டா? சரி, நான் உன்னை அந்த பொம்பளைக்கு தெரியாம வீட்டுல கொண்டு விட்டுறேன். என் கூட வரியா? யோ, எங்க அம்மா தேடுறத விட என் அண்ணன் என்னை தேடி அழுதுகிட்டு இருப்பான். அவனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. நீ என்னை வீட்டுல கொண்டு விடுன்னு முதல்ல சொன்னல, கேட்டியா? என்ன மன்னிச்சிரு தம்பி. பணத்து ஆசையில தான் உன்னை கடத்திட்டேன். இங்க பாரு, உன் உயரத்துக்கு கூட நான் இல்ல. என்ன வேலைக்கு போக முடியும்? ஏதாவது வேலைக்கு போனாலும் என்ன பார்த்த உடனே திருடன்னு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. நான் என்ன வேலை செய்யட்டும்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை கடத்திருக்க கூடாதுதான். ஆனா என்ன செய்யறது? வயிற்று பொழப்புக்காக ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. சரி சரி, முதல்ல என்னை வீட்டுல கொண்டு விடு. எங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, உனக்கு காசு தர சொல்றேன். உங்க அப்பா என்ன தூக்கி ஜெயில போட்டுட்டா என்ன செய்யறது? அதெல்லாம் எங்க அப்பா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கும். முதல்ல என்னைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஒரு தம்பி, வெளியே போய் பார்த்துட்டு வரேன். அந்த பொம்பளை சரியான ஆளு. முதல்ல வீட்டை பார்க்க போயிட்டாளா இல்ல இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். அப்புறமா உன்னை கூட்டி கொண்டு வீட்டுல விடுறேன். எப்படியும் நான் தான் உன்னை வீட்டுல கொண்டு விட்டேன்னு தெரிஞ்சா என்ன அந்த பொம்பளை கொலை கூட பண்ணிருவா. அவ அப்படிப்பட்ட ஆளு. அதான் பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நானே உச்சா இருக்க போறேன்னு சொன்னேன்னு என்ன அவுத்து விட்டேன்னு சொல்லு. அப்படியே உன்னை கீழே தள்ளிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிரு. சரியா? இத்தனோண்டு இருந்துகிட்டு என்னம்மா யோசிக்கிற? உன் அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல. ஆனா நீ ரொம்ப நல்ல பையன்தான். உன்கிட்ட ஒரு நாள் பேசினதுல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி சரி, முதல்ல உனக்கு வேலை வாங்கி தரேன். அப்புறமாதி இந்த மாதிரி சின்ன பிள்ளைல கடத்தாத. சரியா? பின்ன உன் பிள்ளைய யாராவது கடத்திட்டு போயிட போறாங்க. சரி தம்பி. அதெல்லாம் சரிதான். முதல்ல போய் வெளிய யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு சீக்கிரமா வா. வீட்டை பக்கம் போவோம். சரி தம்பி. சரியான மரமண்டையா தான் இருப்பான் போல. அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னா இவனுக்கு அறிவு எங்க போச்சு? எப்படியோ இந்நேரம் இவனை சமாதானம் பண்ணியாச்சு. இந்த அம்மா வேற அழுது வீடெல்லாம் எல்லாம் சேர்ந்து அழுத்திட்டு இருப்பாங்க. எப்படியாவது முதல்ல வீட்டுக்கு போகணும். இந்த அண்ணன் வேற மூக்க மூக்க சிந்திட்டு இருப்பான். அஸ்வின் பாவம், எங்கம்மா இருப்பான்? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குமா. அழாதடா, அவன் எங்க இருந்தாலும் வந்துருவான். கண்டிப்பா வந்துருவான்டா. இப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாரும் மூக்க மூக்க சிந்திக்கிட்டு இருக்கியே? அவன் தான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவான்னு சொல்றல்ல. தேடி போயிருக்காவல்ல, பொறுமையே இருங்க. எதுக்கு இப்ப அழுறியே? அவன் எங்கேயும் போக மாட்டான். அவ தாத்தா மாதிரி கண்டிப்பா வந்து நிப்பான். நீங்க சும்மா அழுதுட்டு கிடக்காதீங்க. என்ன ஆச்சு சொல்ற? கண்டிப்பா வந்துருவானா? எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா வந்துருவானா ஆச்சு? இங்க பாரு, உனக்கு தான் ஒரு விவரமும் தெரியாது. அவன் ஊரை வித்துட்டு நான் இல்லைன்றுவான். அவனை நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவன் செய்யற சேட்டையிலிருந்து எல்லாம் தாத்தன மாதிரி தான் இருக்கு. பாரு வந்து நிக்கிறானா இல்லையான்னு. அவன் தைரியசாலி. இப்படி உட்காந்து அழுறத முதல்ல நிப்பாட்டுங்க. என்னம்மா சொல்றீங்க? அவன் சின்ன பையன். எனக்கே மனசு கடந்து பதைக்குது. என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றத உங்களுக்கு நம்ப முடியாதுதான். ஆனா அவன் கண்டிப்பா வந்து நிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சம்மந்தியம்மா, அவன் மட்டும் வந்துட்டானா போதும்.
கோயில்ல போய் 108 தேங்காய் உடைக்கிறேன். என் பேரை எப்படியோ வீட்டுக்கு வந்தா போதும். என் மக அழுறத பார்த்தா என் மனசு தாங்க மாட்டுக்கு. இவ போனவளையே ஆள காணும். படுபாவி பயல, என் பேரனை கடத்தினதும் இல்லாம என் வீடு தேடியா வந்திருக்க. இங்க வா, உன்னை வாரியல கொண்டு சாத்துறனா இல்லையான்னு பாரு. இப்பவே அவனை கொண்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். ஐயோ மாமா, சும்மா இருக்க மாட்டேன். நானே அவனை சமாதானம் பண்ணி வேலை வாங்கி தரேன். பிள்ளைல எல்லாம் கடத்த கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா நீ இப்படி ஏசினா அவன் திரும்பவும் அந்த வேலையை தானே பாப்பான். பாவம், அப்படிலாம் பண்ண கூடாது. அதுக்கு அவனை கூட்டி வச்சு மாலை போட்டு வர வைக்கணுங்கயா. ஐயோ ஆச்சி, நான் சொன்னதுக்காக அவன் என்னை வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுட்டான்ல. அவனை நாம பழி வாங்க கூடாது. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒருத்தங்க வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப அவன் அந்த வேலையை செய்வான். வேலை கொடுத்த ஆளை விட்டுட்டு அவனை போய் அடிச்சா நல்லா இருக்கும். நீ ஏன் சொல்லு? யாருடா ஒன்னு கடத்த சொன்னது? அனிதாவோட அம்மா தானே? ஆமாமா. முருகா, இங்க வா. துப்பு கெட்ட பயல, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை கடத்தி கொண்டு கெட்டி வச்சிருப்பேன். உன்னை விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஐயோ பெரியம்மா, என்ன மன்னிச்சிரு. நான் என்ன பண்ணட்டும்? இவனை மாதிரி 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். வயிற்று பொழப்புக்காக இத பண்ணிட்டேன். மன்னிச்சிரு பெரியாத்தா. ஆச்சி, முருகன் ரொம்ப நல்லவன். மன்னிப்பு கேக்குறானா? மன்னிச்சிரு. அவனுக்கு போய் சோறு கொடு போ. ஆமால, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணவனே நடு வீட்டுல உட்கார வச்சு சோத்த பட சொல்லியாக்கோ. இவன் மறுபடியும் இந்த காரியத்தை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஐயோ ஆச்சி, எப்ப அவன் மன்னிப்பு கேட்டானோ இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ மன்னிச்சு போய் சோறு கொடு. அத்தா, கண்டிப்பா இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. போ ஆச்சி, போய் அவனுக்கு சோறு கொடு. அப்பா வந்ததும் ஒரு வேலை வாங்கி கொடுப்போம். அவன் வேலையை பாப்பான். அம்மா, நீ என்ன மன்னிச்சிரு தாயி. இந்த பிள்ளையாலதான் எனக்கு புத்தி வந்துச்சு. மகாராசி, உன் மக்களோட நீ நல்லா இருக்கணும். இனி இப்படி ஒரு காரியத்தை எப்பவும் பண்ண மாட்டேன். அத்தை, அவர்தான் மனசு திருந்திட்டார்ல, அவருக்கு சாப்பாடு கொடுங்க. அத்தானுக்கு போனை போட்டு வர சொல்றேன். அத்தான் வந்ததும் இவருக்கு ஒரு வேலையை கொடுப்போம். நீ நல்லா இருக்கணும் தாயி. முருகா, இந்த நிகரானா இவன் தான் என் அண்ணன் அருண். கேளு, அந்த அங்கிளை பார்த்து முருகானு பேர் சொல்லிலாம் கூப்பிட கூடாது. அங்கிள்னு சொல்லு. சரினே. பரவாயில்லையா? அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு அறிவா பேசுறான். நான் தான் புத்தி கெட்டு போய் நடந்துகிட்டேன். என்ன செய்யறது? பணத்தாசையால அப்படி பண்ணிட்டேன். அந்த பொம்பளை 10,000 ரூபா தாரஞ்சி. அவ மட்டும் இன்னைக்கு கையில கிடைக்கட்டும். அவ இடுப்பெலும்ப எப்படி முறிக்கிறேன்னு பாரு. வா, சோத்த போடுறேன். இனி அது இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. முருகா, எங்க ஆச்சி கோவப்படும். ஆனா நல்ல ஆச்சி. உன்னை நல்லா பாத்துக்கிடும். போய் சாப்பிடு, சரியா? சரி தம்பி. நீ என்ன என்னைய பார்த்து சிரிச்சிட்டே இருக்க? நீ அழுதியா? எதுக்கு அழுத? ஏல ஐயா, உன்னை காணுனதும் எனக்கு உசுரே போயிட்டு. அதான் அழுக என் கையுமா இருந்தேன். உங்க ஆச்சி கூட சொன்னாங்க, அவன் ஊரை வித்துட்டு நான் இல்லம்மா வந்துருவான்னு.
ஆனா எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அவங்க சொன்னது சரிதான். நீ எப்படியோ வந்துட்ட. அது வரைக்கும் என்ன பேசனே இப்ப எனக்கு தெரியல. நீ எதுக்கு பயப்படுற? அதான் நான் வந்துட்டல. என்னமா தைரியமா இரு, சரியா? அண்ணே, அவருக்கு போனை போட்டு சொல்லுனே. அனிதா பாவம் எங்க போய் தேடிக்கிட்டு இருக்காளோ தெரியல. அவ அம்மாக்காரி என்ன இவ கையிலையா மாட்டுவா? ஆமாமா, நானும் மறந்தே போயிட்டேன். போய் மாப்பிள்ளைக்கு போனை போடுறேன். நீ அழுதியா? இது என்னல கேள்வி? உன்னை காணலனா நான் அழ மாட்டேனா? என் உசுரே நின்ன மாதிரி ஆயிட்டு. எங்க போனியோ என்ன ஆனியோன்னு பரிதவிச்சு போயிட்டேன். ஐயோ அம்மா, எதுக்கு இப்படி அழுற? அனிதா அம்மா எங்க? நானே அதான் எங்க இருந்தாலும் வந்துருவோம்ல. அண்ணே, நீயும் அழுது அழுது மூக்க சின்னனியா? ஆமால தம்பி, எனக்கும் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? ஒரு அழுகையா வந்துட்டு நீ எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்சு கஷ்டமா ஆயிட்டு புள்ள பிடிக்கிற வந்துட்டு போயிட்டானே. எப்படி வருவேன்னு நினைச்சேன். ஐயோ அண்ணே, அழுத. அதெல்லாம் நான் எப்படியும் வந்துருவேன். அஸ்வினே, என் செல்லம் எங்கடா இருந்த? என் செல்லம் எங்கடா இருந்த? அந்த சண்டாளி உன்னை கடத்த சொல்லிட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. வீடெல்லாம் பூட்டி கிடக்கு. நான் வேற கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரோட்ல அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டு உட்கார்ந்துருந்தேன். எப்படிடா வந்த? ஐயோ அம்மா, அழாத. அதான் நான் வந்துட்டல. நான் முருகனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆச்சி கழுவி அங்க வந்துச்சு தெரியுமா? வந்துட்டு அவனுக்கு சோறு கொடுக்காத, பச்சை தண்ணி கூட கொடுக்காத. அவன் வாய் ரொம்ப பேசினாலும் அப்படியே பட்டினியா கிடக்கட்டும். 2 நாள் எதுவும் கொடுக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டு தெரியுமா? முருகன் மனசு கேட்காம பால் குடிக்கிறியா, பிஸ்கட் திங்கிறியா அப்படின்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், அப்பாட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அஸ்வினே, என் செல்லம் எப்படிடா வந்த? ஐயோ அப்பா, நான் முருகனை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ முருகனை அடிக்காத, சரியா? முருகனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடு. பாவம் அவன் நல்லவன் தெரியுமா? ஆனா என்ன செய்றது, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணும்ல, அதுக்காக என்னைய கடத்திட்டான். என்னடா சொல்ற? உன்னைய கடத்தினவனை இங்க அவனுக்கு நடுவீட்டுல வச்சு சோறு கொடுக்கணுங்கிறியா? அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில அடங்குவான். ஐயோ அம்மா, அப்படி தூக்கி போட்டு மிதிக்கணும்னா உங்க அம்மாவை தான் மிதிக்கணும். அவன் பாவம் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான்? ஆமா அனிதா, அவன் சொல்றது சரிதான். அவனாவது வயிற்று பொழப்புக்காக கடத்தினான். ஆனா உங்க அம்மா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கு அதை நினைச்சாதான் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. உங்க அம்மா இவனும் பேரன் தானே, இவனையே ஆளை வச்சு கடத்த சொல்லியிருக்கே. அதை தான் நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமாண்டி, ஐஸ்வர்யா சொல்றது சரிதான். அந்த பொம்பளை எப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கு. இவன் வெறும் துருப்பு சீட்டு தான். அவளை தான் நாம சும்மா விடக்கூடாது. இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவோம். இவன் திருந்திருவான். ஆனா உங்க ஆத்தா திருந்தவே மாட்டா. உங்க அப்பா எங்க போய் இன்னும் கோயிலா தேடிக்கிட்டு அலைதாரோ தெரியல. அவர் வரட்டும், அவருக்கு போனை போட்டு வர சொல்லு. என்னைக்கா இருந்தாலும் இந்த பொம்பளை இந்த ஊர்ல கால் எடுத்து தானே வைக்கணும். அவ கால் எடுத்து வைக்கட்டும். அவ காலை அப்படியே தரிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமா மாப்பிள, என் பேரனை கடத்தினவளை சும்மா விடக்கூடாது. நீங்க சும்மா விட்டாலும் நான் விட மாட்டேன். அவ தாலே அறுக்குறனா இல்லையான்னு பாரு. அவளுக்கு ஏன் கையால தான் சாவு. எப்ப என் புள்ள மேல கைய வச்சாலோ இனி அவ உசுரோடையே இருக்கக்கூடாது. அவ வரட்டும், அப்புறம் இருக்கு. எத்தனை நாள் ஓடி ஒளிவா? என்னைக்கா இருந்தாலும் என் கையில சிக்காமலா போவா? அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை நான் சும்மா விடவே மாட்டேன். சரிம்மா, நீ சும்மா விட வேண்டாம். அவ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு பசிக்குது. உன் கையால சாப்பாடு தெரியா? என் செல்லம், நீ வந்துட்ட. இனிமே எனக்கு என்ன இருக்கு? உனக்கு சாப்பாடு தராம இப்பவே போய் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என் செல்லம் இல்லாம இந்த வீடே வீடா இல்ல. நீ வந்த பிறகுதாண்டா மனசு நிம்மதியா இருக்கு. அப்ப எல்லாரும் என்னைய தேடுனீங்களா? அது சரி, ஒரு பூனை குட்டியை ஒளிச்சு வச்சிருந்தேனே, அதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? டேய் அஸ்வினி, நீ பூனை குட்டியை ஒளிச்சு வச்சத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது பாவம், நீ தான் கொண்டாந்து ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி அதுக்கு தெரியாம துணி கூடைக்கு பின்னாடி வச்சு பால் எடுத்து குடுத்துட்டேன். அடப்பாவி, அண்ணனும் தம்பியும் என்ன வேலையெல்லாம் பாத்திருக்கியே? இல்லம்மா, நான் அன்னைக்கே கேட்டேன். அவன் என்னன்னு சொன்னான். ஆனா அவனை காணும்னதும் நான் வந்து அழுதுட்டு இருந்தேனா, அப்போ பார்த்தா ஒரு பூனைக்குட்டி அதுவும் மியாவ் மியாவ்னு அழுதுச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு அஸ்வினை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான்னு.
வாலு வாலு, என்ன வேலையெல்லாம் பாக்குற? நீ இல்லனா இந்த வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. இரு, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா, அண்ணனுக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா, சரியா? சரிடா செல்லம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க அம்மாக்கு ஃபீவர், அதான் எங்களால கமெண்ட் சொல்ல முடியல. இன்னைக்கு எங்க அம்மாக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சரி, கமெண்ட் சொல்லிடும். என் தம்பி வேற வீட்டுக்கு வந்துட்டானா, நான் ஹாப்பி ஆயிட்டேன். அதான் எல்லாரையும் கமெண்ட் சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஷ் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? 2 days கமெண்ட் பண்ணலன்னு கேட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை சகோதரி, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கமெண்ட் பண்ணலை, வேறபடி எதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ செல்லமே, என் 2 குட்டீஸ் பேசுறது அழகுதான். அஸ்வின் செல்லம் வாக்கண்ணு, என் மடியில் வந்து படுத்தங்கமே அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அஸ்வின் வீட்டுக்கு வந்த உடனே நாங்களாம் ஹாப்பி ஆயிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் எப்படி ஸ்மார்ட்டா வீட்டுக்கு வந்துட்டான்? ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வினை பார்த்த உடனே நாங்களாம் ஹாப்பி ஆயிட்டோம். நீங்களும் ஹாப்பி ஆயிடுவீங்கன்னு தெரியும். ஹாய் யாழினி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? மாமா நல்லா இருக்கேன், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த அனிதாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான் கொஞ்சம் தொண்டை பிடிச்சிக்கிச்சு, காய்ச்சல், அதனால தான் கமெண்ட் பண்ண முடியல. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வீடியோ சூப்பர் சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ குட்டீஸ், உமா மை ஃபேமிலிக்கு லவ் யூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூக்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் வீட்டுக்கு வந்ததுல நாங்களாம் ஹாப்பியா இருக்கோம். தேங்க் யூ so much மா. I love you. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமத்து அஸ்வின் செல்லம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க் யூ so much மா. I love you. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மசலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், ஹாய் அருண், அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா அல்லாதீங்க, அஸ்வின் நல்ல பிரில்லியன். கிட்னாப் பண்ணி வச்சிருக்கவங்கலேருந்து கண்டிப்பாக அஸ்வின் அவர்களே பிரெயின் வாஷ் பண்ணி வந்துடுவான். ஆச்சி சொன்ன மாதிரி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் அனிதா உங்களோட அம்மாவும் தங்கச்சியும் 2 பேரையும் சும்மா விடாதீங்க, இல்லைன்னு பண்ணணும். அஸ்வின் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. அருண் தங்கம் செம்ம, அஸ்வின் தங்கம் சூப்பர், 2 பேரும் நல்லா செம்மையாக சூப்பராக இருக்குது வீடியோ. ஐ லவ் யூ செல்லங்களா, ஐ லவ் யூ உமான்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன மசலாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கலாம்? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் வந்ததுல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தேங்க்யூக்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் வந்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹாய் மாசில் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி தப்பிச்சு வந்தேன் பார்த்தீங்களா? முருகனுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு அப்படி சொல்லி நல்ல வேலையா போட்டு கொடுத்துருக்கோம். முருகன் என்னம்மா கிட்னாப்பே பண்ண மாட்டான். ஹாய் மாசில் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. தேங்க் யூ. ஹாய் வேலுச்சாமி, அம்பிகாபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கியூட் செல்லம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் வீட்டுக்கு வந்துட்டான். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணாலாம் எப்படி இருக்கான்? எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? I love you so much. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். Thank you so much. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, அத்தான், எப்படி இருக்கீங்க? ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அச்சுக்குட்டி, இவ்வளோ கோபம் வருமா? அனிதா அம்மா எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டா. இவ்வளோ நாள் சும்மா விட்டாச்சு, இனிமேல் விடக்கூடாது. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா உடம்பு எப்படி இருக்கு? உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. செல்லாத்தான் என்னடா 2 வார்த்தை தான் பேசுகிறார்கள். உங்க கூட சண்டை நான் பேச மாட்டேன். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அத்தான் உங்களுடைய அப்பா எங்கே இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் காட்டவும். அத்தான் எனக்கு பிரேக்கப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஹார்ட் உடஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்க. என்ன சாந்தி, என்னாச்சு? உனக்கு எனக்கும் பிரேக்கப்பா? நான் பிரேக்கப் நான் சொல்லவே இல்லையே, நீ மட்டும் தானே சொல்லியிருக்க. நேற்று கமெண்டே காணும். 2 பேரும் கமெண்ட் சொல்ல வரலன்னதும் கமெண்ட் போடாமல் இருந்துக்கிட்ட. இல்லை பிரேக்கப் கோவத்தில் இருக்கிறியா?
ஹாய் சந்தியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நேற்று 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதை அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியல. அத்தான் கூட என்ன பிரேக்கப்பா? ஐயோ அனிதா ஹாப்பி ஆயிட போறா. பிரேக்கப்லாம் பண்ணாதீங்க, அத்தான் பாவம். என்ன சாந்தியக்கா பிரேக்கப்பா? ஹாப்பியா இருக்கு. எப்பா எப்படியோ அத்தானை விட்டுட்டேல, என்னாச்சு? எதுக்கு பிரேக்கப்பு? அத்தான் 2 வார்த்தை தான் பேசுறாரா? எங்க டைமே இல்லை. அதான் நேற்று கூட முடியல, கமெண்ட் பண்ண முடியாம தான் சரி ஒரே இருமல் காய்ச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு கமெண்ட் பண்ணல. பார்த்தா உங்க கமெண்டே காணும். நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணல. என்ன சந்தியக்கா இப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் வரவே இல்லையே நேற்று, நிறைய பேர் வரல. சரி இன்னைக்கு கமெண்ட் சொல்லுவோன்னு வந்தேன். ஹாய் சந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நாங்க எப்பவும் உங்க எல்லாரும் நினைச்சிட்டு தான் இருப்போம். அப்பா கூட தானே பிரேக்கப், எங்க கிட்ட பேசினாலும் ஐ லவ் யூ so much மா. ஹாய் சந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much. ஹாய் தெய்வமக்கா, என்ன கமெண்ட்டை காணுன்னு கேட்டிருந்தீங்க. சாரிக்கா, எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் கமெண்ட் பண்ண முடியல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லலி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். மாமா ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு முந்தா நாள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நேற்று கமெண்டே காணும், எங்க பண்ணீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லலி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வினி காணாம போயிருக்கேன், நீங்க என்னை தேடவே இல்ல. உங்க கூட டூ. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க் யூ so much அக்கா. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அண்ணா குட்டீஸ் உமா அம்மா அஸ்வினுக்கும் அருணுக்கும் எவ்வளோ கோவம் வருது. இன்னைக்கு எபிசோட் செம்ம சூப்பர். எல்லாருக்கும் ப்ளூ ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் செலெக்ஷன் அருமையாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன லட்சுமி அக்கா, நேற்று ஆளே காணும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி, எப்படிமா இருக்க? ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க் யூ so much மா. ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹார்ட் போட்டிருக்கீங்க, பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நோன்பெல்லாம் எப்படி போகுது? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். தேங்க் யூ so much. ஹாய் ஹஜிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க் யூ so much. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் சூப்பராக இருக்கீங்க. அனிதா அம்மா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். உமா அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கான். சூர்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச். சூர்யா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமா நல்லா இருக்கேன். உன் கமெண்ட் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சூர்யா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சூர்யா அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் காணாம போயிட்டு வந்துட்டான். ஐ லவ் யூ so much. அம்மா ஐ லவ் யூ so much. ஹாய் சங்கீதம்மா, நான் வந்துட்டேன். ஐ லவ் யூ so much மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அண்ட் அஸ்வின் செல்லம் குட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டுக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிருஷ்ணா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ so much. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செல்லக்குட்டி அம்மாக்கு என்னாச்சு? இப்போ அம்மா எப்படி இருக்காங்க தங்கம்? நான் அம்மாக்காக துவா செய்கிறேன் தங்கம். அப்பா வர வர உங்கள் ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஹாய் சாந்தி, உன் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? சாந்தி தம்பி, நீ உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இப்போ உடம்பு பரவாயில்லக்கா, நல்லா இருக்கிறோங்க்கா. ஆனால் த்ரோட் பெயின் தான் கொஞ்சம் இருக்குது, மற்றபடி கொஞ்சம் ஓகே. ஃபீவர் லைட்டாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூக்கா. ஹாய் ரேவதி சகோதரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ செம்மம்மா சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்க்கா பேபி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர். ஹாய் ராஜேஸ்வரி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராதிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லம் வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று எங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.